தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திகாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்திருக்கலாம், திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுகவும் திகாவும் அமைதியாக இருக்கலாம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சாலையில் நடந்து சென்ற பெண் மீது மோதிய ஆட்டோ பின் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண் மற்றும் ஆட்டோவில் பயணித்தவர்கள் காயமடைந்தனர். ஆட்டோ வேகத்தடையை கடக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்ற பெண் மீது மோதி கவிழ்ந்ததை அந்த காட்சியில் பார்க்க முடிகிறது. சரியா தூங்கல, பகல் வண்டி ஓட்டுறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க. வண்டி ஓட்டும்போது தூங்கிட்டே வண்டி ஓட்டிடுவாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற வியாதிகள். அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர்றது, டிப்ரெஷன், மனச்சோர்வு ஏற்படுறது. ஓகே, பக்கத்தில் யாரும் அவங்க பக்கத்தில் படுக்க முடியாது. இப்போ ஸ்லீப் ஆப்னியா இருக்குது, குரட்டை வியாதி இருக்குன்னா, குரட்டை பயங்கரமாக வந்ததுன்னா அவங்க பக்கத்தில் உள்ளவங்க, இல்லை நம்ம பிரயாணம் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு ஒரு ட்ரெயின் ஃப்ளைட்டில் போகும்போது பக்கத்தில் நம்ம குரட்டை போட்டு தூங்கணும், பக்கத்தில் அவங்க தூங்க முடியாது. இது மாதிரி எண்ணற்ற ஒரு வியாதிகள் இருக்குது. ஒஸ்ட் காம்ப்ளிகேஷன், சரியாக தூங்கல் டாக்டர், ஸ்லீப் ஆப்னியா